ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இது பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இது எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடியது தான். இதன் பெயர் வந்து கணேச சங்கு இல்ல விநாயகர் சங்கு. விநாயகர்னாலே விக்னங்களை தீர்ப்பவர்ன்னு அர்த்தம். அதனால இந்த சங்கு நேச்சுரலாவே இந்த மாரி வடிவில வரும். விநாயகரின் வடிவில வரும். தன் தும்பிக்கையோடு இருக்கிற மாதிரியும் இருக்கும் இந்த விநாயகர் சங்கு. இத எதுக்கு வச்சு வீட்ல வச்சுப்பாங்க அப்படின்னா, ஆக்சுவலா சங்கு பூஜை பத்தி சங்கு மந்திரத்தோடு நான் சங்கு பூஜைய பத்தி சொல்லியிருக்கேன். பழைய வீடியோஸ்ல. வேணும்ங்கிறவங்க திரும்ப வேணும்னு கேட்டீங்கன்னா, நான் திரும்ப அந்த வீடியோவ பேசுறேன். இப்போ இந்த விநாயகர்னாலே என்ன விக்னங்களை உடைச்சு எடுக்கிறவர் இல்லையா? தடைகளை விலக்குபவர். அப்போ இந்த சங்க நம்ம வச்சுக்கும்போது வீட்ல என்ன ஆகும்? தடைகள் எதுல நம்மளுக்கு தடை இருக்கும்? நெறைய விஷயத்துல பிசினஸ்ல தடை இருக்கலாம். படிப்புல தடை இருக்கலாம். பண வரவுல தடை வர்ற மாதிரி இருக்குங்க. தரேன் தரேன்னு சொல்றாங்க. என்னவோ கிட்ட வருது நடக்க மாட்டேங்குது அப்படின்னுலாம் இருக்கும்ல. அந்த மாதிரி தடையெல்லாம் உடைக்கக்கூடிய ஆற்றல் விநாயகர். எப்படியாப்பட்ட தடையா இருந்தாலும் உடைச்சுட்டு போவாங்க. நெறைய பேரு குலதெய்வ கட்ட கூட குலதெய்வ கோயிலுக்கே முடியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம்? முதல்ல விநாயகருக்கு போய் ஒரு தேங்காய் எல்லாத்துக்கும் வழி பிறக்கும்னு சொல்றோம். அப்போ நம்மளுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்ம வாழ்க்கையில ஸ்டக் ஆயிட்டோம். என்ன பண்றதுன்னு தெரியல. தடையாவே இருக்கு வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது, இந்த விநாயகரை துதிப்போம் இல்லையா? அப்போ இந்த விநாயகர் சங்கு வீட்ல இருக்கும்போது, இதற்கு பெருசா ஒண்ணும் தீப தூபம்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஜென்ரலா நீங்க பூஜை பண்ணும்போது, இதற்கும் ஒரு ஊதுவத்தியோ, சாம்பிராணியோ காட்டுங்க போதும். சங்கு வெறுமனே இருக்கக்கூடாது. அதனால இதுக்குள்ள ஏதான்னு ஒண்ணு போட்டு வைக்கலாம். எது பெருகணுமோ அது போட்டு வைக்கலாம். யூசுவலா வலம்புரி சங்குல போடுவாங்க. இதுலயும் போட்டு வைக்கலாம். இல்ல இது கணபதியாவே நீங்க வச்சு பூஜை பண்ணணும்னா, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு அரிசியில இத நிக்க வச்சுட்டு, இதுக்கு விநாயகருக்கு எப்படி நீங்க துதிப்பீங்களோ, அதே மாதிரி கூட துதிச்சுக்கலாம் இத. அப்போ இது என்ன பண்ணும்? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதாவது தன்னம்பிக்கையை உயர்த்தி கொடுக்கும். இன்னொன்னு நல்ல ப்ராஸ்பெரிட்டின்னு சொல்லக்கூடிய செல்வ வளத்தை கொடுக்கும். விநாயகரை வேண்டினால் கிடைக்காதது என்ன இருக்கு? அதே மாரி தடைகளையும் உடைக்கும். தடைங்கிறது வந்து பணத்தடை மட்டுமல்ல. திருமண தடையா இருக்கலாம், குழந்தை பிறப்புல ஒரு தடையா இருக்கலாம், இல்ல பிசினஸ்ல தடையா இருக்கலாம், வேலையில நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு தடையா இருக்கலாம். இந்த மாரி வாழ்க்கையில ஏதான ஒரு தடை இப்ப சில பேருக்கு படிப்பு நிறுத்தி, நிறுத்தி கட்டாயம் படிப்பாங்க. அந்த மாதிரி தடையா இருக்கும். இது எல்லாமே போக்கக்கூடியவர் இந்த ஒரே விநாயகர் தான். விநாயகருக்கு மீறி ஒண்ணும் இல்லல்ல. அப்போ இவர வீட்ல வச்சுக்கும்போது, இந்த சங்க வச்சுக்கும்போது, சங்குக்கே ஆற்றல் மகாலட்சுமியின் அம்சம். அதனால தானே இது வந்து பண வளத்துக்கு நம்ம வச்சுக்கிறோம். அப்போ தடைகளையும் அகற்றும், பண வளத்தையும் கொடுக்கும். பிளஸ் தன்னம்பிக்கையையும் உயர்த்தி கொடுக்கும்.